வணக்கம் நண்பர்களே. இன்றைய ஜாதக பதிவில் ஒரு அம்மா ஜாதகம் பார்த்துட்டு என்கிட்ட கேட்டாங்க, சார் இந்த குபேர பொம்மை நாம் வாங்கி வீட்டில் எந்த சைடு பார்த்த மாதிரி வைக்கலாம், கிழக்கு பார்த்த மாதிரி பீரோவில் வைக்கணுமா, வடக்கு பார்த்த மாதிரி வைக்கணுமான்னு சொல்லி கேட்டாங்க. அது பெரும்பாலும் குபேர பொம்மை உங்களுக்கு வடக்கு நோக்கி இருக்கணும். வெறும் குபேர பொம்மை வாங்கினா மட்டும் பத்தாது. அது வியாழக்கிழமை நாளில் வைக்கணும். புதன்கிழமை அன்றைக்கி நைட்டெல்லாம் வீடை சுத்தப்படுத்திட்டு சாம்பிராணி எல்லாம் போட்டு க்ளீனாக காட்டிட்டு ஒரு பச்சை கலர் ப்ளவுஸ் பிட்டில் ஒரு ரூபா காயின்ஸு 9 வெள்ளை கலரில் 9 பூ வச்சு, பச்சை கற்பூரம் வச்சு, கல்லுப்பு ஒரு ஸ்பூன் வச்சு பூஜித்து குலதெய்வத்தை கும்பிட்டு இஷ்ட தெய்வத்தை வணங்கிட்டு அதை முடிஞ்சு எடுத்து வச்சிடணும். வச்சுட்டு அந்த குபேர பொம்மையும் இதையும் சேர்த்து வடமேற்கு மூலையில் வைக்கணும். வடக்கு மேற்கு மூலையில் வச்சுட்டு நீங்கள் அந்த இடத்துல ஒரு வெள்ளை வேஷ்டி விரிச்சுட்டு அங்கே படுத்துக்கணும். காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சோன்னு குளிச்சுட்டு அந்த இடத்துல ஒரு சின்ன பூஜை, அதாவது தேங்காய் பழம் உடச்சி வைக்கலாம். இல்லைன்னு சொல்லிச்சுன்னா சும்மா கூட நீங்கள் சாம்பிராணி கற்பூரம் காட்டி கூட அதை எடுத்து வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் 6 to 7 காலையில் 6 to 7 யமகண்டம் தான், அதை பற்றி பிரச்சனையெல்லாம் இல்லை. அந்த இடத்துல கொண்டு போய் நம்ம பீரோவில் வடக்கு பார்த்த மாதிரி வைக்கணும். அது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, குபேர பொம்மை கடையிலேருந்து வாங்கிட்டு வரக்கூடாது. யாராவது ஒருத்தர் நமக்கு வாங்கி கொடுக்கணும். யாராவது ஒரு அன்புக்குரியவங்க, யாராவது ஒருத்தர் அவங்களுடைய காசில் நமக்கு வாங்கி கொடுக்கணும். அதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு யோகம். நம்மளுடைய நட்சத்திரத்துக்கும் அவங்களுடைய நட்சத்திரத்துக்கு வாங்கி கொடுக்குறவங்களுடைய நட்சத்திரத்துக்கும் வதை நட்சத்திரமாக வரக்கூடாது. தாரபலன் இருக்கக்கூடிய நட்சத்திரம், அதெல்லாம் எங்கள் மாதிரி ஒரு ஜோசியர் நீங்கள் அணுகி நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி செஞ்சுக்குங்க. அது செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது. இதெல்லாம் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில். நேற்று ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார், எனக்கு ஒரு சந்தோஷம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜாதகம் பார்க்குறது முட்டாள்தனம் அப்படின்னு சொன்னார். அது அவங்களுடைய இஷ்டம். நாமளும் தான் சொல்கிறோம், தண்ணி அடிக்கிறது மது அருந்துறதெல்லாம் தப்புன்னு சொல்கிறேன். யார் கேட்குறாங்க? ஒரு நாளைக்கு 150 கோடிக்கு விற்கிது. சீட்டு விளையாடுறது தப்பு. மற்ற நிறைய விஷயங்கள் எல்லாம் தப்பான விஷயங்கள் 1000 விஷயம் இருக்குது. அதையெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில். யார் ஒருத்தர் எனக்கு ஜாதகம் பார்க்க எனக்கு இஷ்டம் இல்லை, நான் பார்க்க மாட்டேன்னு சொன்னால் அவங்க நல்ல அறிவாளி, அவங்க அதே மாதிரி வாழ்ந்துக்கலாம். பார்க்கக்கூடியவங்க லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. இப்போ என்னுடைய பதிவுகள் ஏகப்பட்ட பேர் பார்த்து சந்தோஷமாக எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க தெரிஞ்சவங்க. இது நான் யாரையுமே வாங்க என்கிட்ட ஜாதகம் பாருங்க நான் யாரையுமே சொல்கிறதில்ல. நான் எந்த அப்பாயின்மெண்ட்டும் இல்லை, யாருக்கும் கிடையாது. எனக்கு 12,000 சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு நாள் நான் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நான் சொன்னதே இல்லை. நல்ல சரக்கு இருக்கிறவங்ககிட்ட இங்கே வாங்கன்னு கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அது தானாகவே வரும். ஆகவே இது நம்புபவர்களுக்காக, ஜாதகத்தை நம்புபவர்களுக்கான ஒரு சேனல் இது. அதனால் தயவு செஞ்சு பிடிச்சவங்க கேட்கலாம், பிடிக்கலங்கிறவங்க